அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. காது மூக்கு குத்துவது குற்றமா? இந்த கேள்விக்கான பதில் பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்டது என்றாலும் தினமும் ஒரு தெளிவு என்ற தொடரில் இதுவரை சொல்லப்படாததால் மீண்டும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, காது மூக்கு குத்துதல் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் தவறு என்பதே இதற்கான தெளிவு. தவறு என்று பொதுவாக சொல்லாமல் ஏன் தவறு என்பதையும் விளக்க வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிற காரணத்தால் அது தொடர்பான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக காது மூக்கு குத்தக்கூடிய வழக்கம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், அழகுபடுத்திக் கொள்வதற்காக சில ஆபரணங்கள் தேவைப்படுகின்றன. அவற்றை அணிவதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலமாக அல்லாஹ் மனிதனை அழகாக படைக்கவில்லை, எனவே அவனுடைய அழகை அதிகப்படுத்துவதற்காக, அவனை அழகாக காட்டுவதற்காக மூக்கிலும் காதிலும் ஒரு துளையிட்டு அதில் ஆபரணத்தை அணிவித்து நாங்கள் எங்களுடைய அழகை மேம்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய நிகழ்வுதான் இந்த காது மூக்கு குத்தக்கூடிய வழக்கம். அன்பிற்குரியவர்களே, திருக்குரானில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அல்லாஹ் அழகாக படைத்திருப்பதாக சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹுவின் படைப்பில் முழுமையான அழகு கிடைக்கவில்லை என்பதாக இவர்களுடைய இந்த நடவடிக்கை சொல்லுகிறது. இன்னும் 4வது அத்தியாயம் 119வது வசனத்தில் ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்குரிய ஆயுதங்களை சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய வகையில் அவர்களுடைய உள்ளங்களில் நான் தூண்டுதலை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்த அந்த வடிவத்தை அவர்கள் மாற்றும்படி அவர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஷைத்தானுடைய வாசகம் இவ்வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் ஒரு வடிவத்தில் படைத்திருக்கும் பொழுது அதில் மாற்றத்தை ஏற்படுத்துதல் என்பது ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்படுவது என்பதற்கு 4வது அத்தியாயத்துடைய 118 மற்றும் 19வது வசனங்கள் சான்றுகளாக இருக்கின்றன. இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்னரும் ஒரு சம்பவத்தை ஆதாரமாக சொல்லி காது குத்துவது மூக்கு குத்துவது தவறாகாது என்று நியாயப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு பெருநாள் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் நிதி திரட்டுவதற்காக அறிவிப்பு செய்த பொழுது பெண்கள் தங்களுடைய அணிகலன்களை எல்லாம் கழட்டி போட்டார்கள். அப்படி என்றால் அணிகலன்கள் அணிந்திருக்கிறார்கள், அவற்றிற்காக காது மற்றும் மூக்கு குத்தப்பட்டிருக்கும் அல்லவா என்று இவர்களாக கற்பனை செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அணிகலன்களை கழட்டி போட்டார்கள் என்ற வாசகம்தான் ஹதீஸில் இருக்கிறதே தவிர ஓட்டைகளில் அணிவிக்கப்பட்ட அணிகலன்கள், குத்தப்பட்ட காதுகளிலிருந்து குத்தப்பட்ட மூக்கிலிருந்து அவர்கள் அணிகலன்களை கழட்டி போட்டார்கள் என்ற வாசகம் ஹதீஸில் இல்லை. ஒருவேளை இவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தின்படி அவர்கள் காது மூக்கு குத்தி இருந்தார்கள் என்றே எடுத்துக்கொண்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் அங்கம் வகித்தவர்கள் அனைவருமே பிறப்பால் முஸ்லிம்கள் அல்லர். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு அவர்கள் ஒருவேளை காது மூக்கு குத்தி இருந்தால் அது அவர்கள் மீது குற்றமாகாது. இப்பொழுது கூட நமக்கு சரியான மார்க்கம் தெரிவதற்கு முன்பாக குத்திவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அறிந்தவன். நாம் அதில் அணிகலன் அணியாமல் விட்டுவிட்டாலே அது தூர்ந்துவிடும், அல்லது இஸ்லாத்தை சரியாக அறிவதற்கு முன்பு குத்தப்பட்டது என்ற நிலையில் அது குற்றமாகாது. தெரிந்த பிறகு காது மூக்கு குத்துதல் என்பது ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகிவிட்டோம் என்பதற்கும் அல்லாஹுவின் படைப்பில் மாற்றம் செய்கிறோம் என்பதற்குமான அடையாளமாக இருக்குமே தவிர இது எந்த வகையிலும் சரியான செயல் அல்ல என்பதே இதற்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.